பைபிள் சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தையும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ரு இருக்குன்னு அர்த்தம். சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னா என் வாய்ஸையும் கேட்ப, நீ சத்தியத்தையும் புரிஞ்சுக்குவ அப்படின்றாரு. எனக்குள்ள காட் வந்து மெல்லிய சவுண்டாக பேசுகிறாருன்னா அது ரொம்ப பேர் சீப்பாக எடுத்துடுறாங்க. ஏதோ மெதுவாக பேசுகிறாரு, அதெல்லாம் பெரிய விஷயமா? சர்ச்சை கொடுக்குற சத்தியம் இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசு. ஏசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் பேசினது தான் இங்கே சத்தியமாக பைபிளாக நமக்கு வந்திருக்கு. அப்போ முதல்ல எது தான் இருந்துச்சு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாக இருந்துச்சு. வசனம் சொல்லுதா சார்? வசனம் பைபிளில் இருக்கா? பைபிளில் இருக்கா? பைபிளில் இல்லாதது எவ்வளவோ கர்த்தர் பேசியிருக்காரு. அதாவது கர்த்தர் வந்து மெல்லிய சத்தமாக உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை பேசினாரா இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த பூமியில் நடக்கிற விஷயத்தை அது மாற்றி அமைக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுதான் அங்கே நடக்கும். இங்கே சொன்னதுக்கு மீறி அங்கே ஒன்றுமே நடக்காது.